ஸோ நிறைய பேர் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எடுத்துக்கிறாங்க. நிறைய அட்வான்டேஜஸ் தான் ஃபீல் பண்ணி அதுதான் அவங்க சூஸ் பண்றாங்க. ஆனா அதுல இருக்கிற மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு இந்த ஒர்க் பிளேஸ் என்விரான்மெண்ட் வந்து கிடைக்கிற மாட்டேங்குது. அதுல ரொம்ப முக்கியம் வந்து நம்மளுடைய சிட்டிங் அண்ட் அந்த டேபிள் டெஸ்க் அரேஞ்ச்மெண்ட் எவ்ரி திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் யூஸ் லேப்டாப்ஸ் இன் தேர் பெட்ஸ். அப்படியே லேப்டாப்பை படுத்துக்கிட்டே பாக்குறது, அந்த மாதிரி ஒர்க் பண்றது. அதுல பண்ணும்போது என்ன ஆயிடுது, உங்களுக்கு ப்ரெஷர்ஸ் இன்சைட் த டெஸ்க் அதிகமாயிடுது. எஸ்பெஷலி நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, லேப்டாப்பை நீங்க வந்து கண்டுபிடிச்சது ஒரு 10 மினிட்ஸ் யூஸ்க்காக கண்டுபிடிச்சது தானே தவிர 10 ஹவர்ஸ் யூஸ்க்காக இல்லை. ஃபர்ஸ்ட் திங் அதை மூலம் புரியும். லேப்டாப் ஷுட் பி யூஸ்ட் அஸ் எ மானிட்டர். நீங்க அதை தள்ளி வச்சுட்டு யூ ஹேவ் டு பை அ வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் வயர்லெஸ் மவுஸ். நீங்க லேப்டாப்பை தள்ளி வச்சுட்டு வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஷோல்டர்ஸ் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும். இட் வில் நாட் பி க்ரௌச்ட் லைக் திஸ். நீங்க லேப்டாப்ல இருக்கிற கீபோர்டை யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஷோல்டர்ஸ் வந்து பக்கத்துல வரும், நெக் வந்து கீழே குனியும் அண்ட் கை இப்படி வந்துடும். ஸோ யூ ஆர் புட்டிங் ஆல் த மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் அண்டர் மேக்ஸிமம் டென்ஷன். இஃப் யூ யூஸ் அ வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஷோல்டர்ஸ் ப்ராட் ஆயிடுது, உங்களுக்கு ஹேண்ட்ஸ் அண்ட் ரிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு வந்துருது, நெக் வந்து மானிட்டர் லெவல்லே இருக்கு, தலையை குனிய மாட்டேங்குது. ஸோ த பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க செய்ய வேண்டியது பை அ வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஃபார் யுவர் லேப்டாப்.